ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி டெய்லரிங் டிப்ஸில் என்ன பார்க்கலான்னா, ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கணுன்னா அதுக்கு வந்து எவ்வளோ கிளாத் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க. 80 பாயிண்ட்டு, 1 மீட்ரு, 1 10, 1.25 அப்படி நம்ம அளவு எடுக்கிறோம் பாருங்கள். அது வந்து நம்ம ப்ளவுஸோட அளவு மார்க் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து இது வந்து 15 இன்ச்சு உயரம் வருது. ப்ளஸ் நம்ம மடிச்சு தைக்க 1.5 போது 16 இன்ச்சு வருது. இப்போ உயரம் வந்து 12 இன்ச்சு 12.5 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு நம்ம 80 பாயிண்ட் ப்ளவுஸ் எடுத்தால் போதுங்க. கையும் சில பேர் வந்து ஒரு 6 இன்ச்சு மட்டும் வச்சுக்குவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து கை லென்த்து ஜாஸ்தி 8 இன்ச் வருது. உடம்பு பாருங்கள், மார்பு சுற்றளவும் பாருங்கள் 11 + 1 12 இன்ச் வருது. இவங்களுக்கெல்லாம் 1 மீட்ரு 1 10 நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்கும்போது கேட்டு வாங்கிக்கிங்க. 80 பாயிண்ட் கொடுத்துட்டு எனக்கு இந்த அளவு தைச்சி கொடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம வந்து 80 பாயிண்ட்டில் இவ்வளோ அளவு வச்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் ப்ளவுஸ் கொடுக்கும்போதே அவங்களோட உயரம், கை உயரம் கணக்கு பண்ணி ப்ளவுஸ் வந்து இவ்வளோ வேணும்னு சொல்லி வாங்கிக்கிங்க. இந்த அளவுக்கு மினிமம் 1 மீட்டருனாலும் கிளாத் இருந்தால் தான் கரெக்ட் பண்ணி தைக்க முடியுங்க. ப்ளவுஸ் பிட்டு 80 பாயிண்ட் கொண்டாந்து அப்படியே ப்ளவுஸ் தைங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அதை மார்க் பண்ணி நம்ம தைக்கும் போது தான் தெரியும் ரொம்ப அளவு கம்மியாக இருக்கும். சில சமயம் மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுவோம். அப்புறம் வந்து பட்டிக்கு கழுத்து பீஸு எதுக்குமே கிளாத் இருக்காது. நம்ம வேறு ஜாயின் பண்ணாலும் அது வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கிளாத் எடுக்கும்போது எடுத்துக்கலாங்க. இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இவங்க கை லென்த்து சுற்றளவு எல்லாமே ஜாஸ்தி. அதனால் நமக்கு வந்து கிளாத் வந்து அதிகமாக தேவைங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய்.